வணக்கம். செய்திகள் வாசிப்பது பிரியா. தூத்துக்குடியில் உள்ள பழமையான அருள்மிகு ஸ்ரீ பாகம் பிரியாள் உடனுறை சங்கர ராமேஸ்வர ஆலயத்தில் கொண்டாடப்படும் விழாக்களின் முதன்மையானது சித்திரை திருவிழாவாகும். இந்த சித்திரை திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. சித்திரை திருவிழாவில் முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் சுவாமி அம்மாள் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதையொட்டி ஆலயத்தில் இருந்து முன்னதாக முருகப்பெருமான், விநாயக சுவாமி, அம்மாள் எழுந்தருளி சிறிய தேரில் முருகப்பெருமானும் விநாயகரும், பெரிய தேரில் சுவாமி அம்மாளும் எழுந்தருளினர். பின்னர் குதிரை, கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, பறையாட்டம், சிலம்பாட்டம், கடவுள்களின் வேடம் அணிந்த குழந்தைகள் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகள் அணிவகுத்து முதலில் சின்ன தேரும் பின்னர் பெரிய தேரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. தேர் 4 ரத வீதிகள் வழியாக சுற்றி பின்னர் நிலையை வந்தடைந்தது. கோடை வெயில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பக்தர்களின் நலன் கருதி அரிஸ்மா கோல்டு பைனான்ஸ் உரிமையாளர், திருச்சிற்றம்பலம் மற்றும் திருச்செந்தூர் முருகன் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் டைகர் சிவா ஆகியோர் ஏற்பாட்டில் 1000 பக்தர்களுக்கு குளிர்பானங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க தலைவர் சுதாகர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு பழச்சாறு, மோர், சர்பத் உள்ளிட்ட குளிர்பானங்கள் வழங்கினார்.